வாரக்கணக்கா டெல்லி ஜந்தர் மந்தர்ல அமைதியா போராடின மாணவர்களை கண்டுக்காத அரசு நேத்து நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியை தடுக்க எடுத்த முயற்சி கலவர பூமியாவே மாத்திடுச்சு. போராட்டத்துக்கு எதிராக அடக்குமுறையை சந்திச்ச இளைஞர்கள் அது பத்தின பல அதிர்ச்சிகரமான காட்சிகளை சோசியல் மீடியால பகிர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. லத்தியில ஆணி பதிச்சு அடிக்கிறது, சிவில் டிரெஸ்ல வந்து மாணவர்களை மிதிக்கிறது, சட்டையில நேம் டேக் கூட இல்லாம வன்முறை பண்ற போலீஸ்னு பல நூறு வீடியோக்கள் இப்ப இணையத்துல தீயா பரவிட்டு இருக்கு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல, எச்சரிக்கையும் இல்ல. அமைதியா தரையில உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்த மாணவர்கள் மேல கண்ணீர் போய் கொண்ட வீசி இருக்கு டெல்லி போலீஸ். அடுத்த வீடியோ அதை விட பயங்கரம். ஜந்தர் மந்தர்ல நிக்கிற இந்த படைகளோட யூனிஃபார்ம்ல நேம் டேகே இல்ல. இவங்க உண்மையிலேயே இந்திய ராணுவமா இல்ல ராணுவ வேஷத்துல வந்து மாணவர்களை மிரட்டுற போலிப்படையான போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, போராட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடத்த திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மாணவர்கள் போராடுற இடத்துல கற்கள் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய லாரி நிப்பாட்டப்பட்டிருக்கு. அமைதியா போராடுற மாணவர்கள் மேல பழி போட போலீஸே பிளான் பண்ணுதான்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போராடும் இளைஞர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ்காரங்களே போராட்டக்காரர்கள் மேல கல்லெடுத்து எரியும் காட்சியும் வெளியாகி பதற வச்சிருக்கு. சமீபத்துல தலையில பிரெயின் சர்ஜரி செஞ்சுக்கிட்ட ஆம் ஆத்மி கட்சியோட 3 முறை எம்எல்ஏ அகிலேஷ்பதி திரிபாதிய போலீஸ் தலைகீழா தூக்கி வீசும் காட்சி இது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சதான் நான் பண்ண தப்பா? அதுக்காகவா என்ன அடிக்கிறீங்க? இது நியாயமே இல்ல அப்படின்னு போலீஸால தாக்கப்பட்ட 16 வயசு மாணவன் அழுகும் காட்சி இது. நாங்க உங்க வீட்டு பிள்ளைகள் இல்லையா சார் அப்படின்னு ஒரு மாணவி உயர் போலீஸ் அதிகாரியை பார்த்து கை கூப்பி கேட்கும் நெஞ்சை உழுக்கும் காட்சி இது. இன்னொரு பக்கம் போலீஸோட லத்தி அடிகளை உடம்புல வாங்கிக்கிட்டே அடிங்க சார், இன்னும் நல்லா அடிங்க அப்படின்னு தன்னோட வலியையும் துணிச்சலையும் காட்டிய இளைஞன். நாங்க ஒன்னும் குற்றவாளிகள் இல்லை சார், நாங்க எங்களோட கல்விக்காக எதிர்காலத்துக்காக போராடத்தான் வந்தோம் அப்படின்னு கண்ணீரோட துடிக்கும் பெண்கள். இவ்வளவு வன்முறைக்கும் அராஜகத்துக்கும் மத்தியிலையும் மாணவர்களை அடிச்சு களப்படைஞ்சு வெயில்ல மயங்கி விழுந்த அதே போலீஸுக்கு அட்டைகளால விசிறி விட்டு தண்ணி கொடுத்து காப்பாத்திருக்காங்க மாணவர்கள். நீட் தேர்வு முறைகேடு, தொடர்ச்சியான வினாத்தாள் கசிவு, மன உளைச்சல்ல மாணவர்கள் தற்கொலை, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியா பதவி விலகணும். இதுதான் டெல்லியில கொந்தளிச்சு நிற்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களோட ஒற்றை குரல். கல்வித்துறை ஊழலுக்கு எதிராக வெடிச்சிருக்க இந்த மாணவர் புரட்சிக்கு அடக்குமுறையை தவிர்த்து அரசு நியாயமான தீர்வு கொடுக்கணும்னு எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. मोदी जी तक ये बातें नहीं पहुंच रही थी आज जो सुबह हुआ है कि वो हमारी बातें नहीं मानना चाहते बिकॉज देयर इज अ थिंग कॉल्ड ईगो.